லவ் பண்ணுன்னு சொல்லி நான் ஏதோ ஒன்று பேசுறேன். திட்டணும் நான். ஏற்கனவே நான் லவ் பண்ணுன்னு சொல்லி மானத்தை வீட்டுல கெடுத்து வச்சிருக்கேன். நீலாம் ஒரு ஆளா தொண்டை கட்டிச்சு. உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு கடுப்பா வருது. இது என்னடா எக்ஸ்பிரஷன்? ஏற்கனவே உன் பின்னாடி நான் சுத்துறேன்னா ஊரெல்லாம் போய் என்னென்ன கதை ஓட்டி வச்சிருக்கிறேன். உன்னை பார்த்த ரொமான்டிக் ஸ்டார் மாதிரிலாம் இல்ல. ஐயோ கடுப்பா வருது. உன்னை தூக்கி அப்படியே சுத்தி உடைக்கணும்னு தோணுது. வயசானவங்க தானே. இது சீரியஸ் இல்ல, காமெடி சீனா காய்களா? ஐயோ கட் 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 என்னப்பா நல்லா பேசுறாரு. நீ கடைசில நீதாப்பா மூணாவது டேக் வாங்கிட்டு இருக்க. சாரி தடா பண்ணுபா. ஆக்ஷன். ஐயோ ஊரெல்லாம் நான் உன் பின்னாடி சுத்துறேன்னு சொல்லி வச்சிருக்கேன். உன் கூட சேர்ந்து குரல் கூட ஆம்பளை குரலா மறைத்து போக்குதுடா. அறிவில்ல உனக்கு என்ன பல்லுல கடிக்குது. ஐயோ வெக்கமா? என்னடா எக்ஸ்பிரஷன் இது? எங்க அப்பாவை கூட்டிட்டு வந்தேன். உன்னைய குக்கர் வச்சு சூப் வச்சு நல்ல உனக்கே கொடுத்துருவாரு. தங்கச்சின்னு கூப்பிட்டு அறிவில்ல. திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அப்படியே பல்ல காட்டுற. வயசான காலத்துல எதுக்கே அவனுக்கு இதெல்லாம்? ரொம்ப தெளிவா பேசுறீங்க. பின்னாடி வந்தா தெரியாது. ஆம்பளைங்க 1 கிலோமீட்டர் பின்னாடி நின்று பாக்குறத முன்னாடி பொண்ணுங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இப்படி கத்துனா கீர்த்தி உன் பின்னாடி அலைஞ்ச தெரியாது. ஏன் உன் பின்னாடி சுத்தம் தெரியாது? ரொம்ப தெளிவா ஏன் பின்னாடி மற்றமா? ஐயோ கீர்த்தி பிரீத்தி எல்லாரும் சுத்துனா புடவை கட்டிட்டு ஒரு ஆவி போனா கூட நீ மேல போயிட. பல்ல கட்டிட்டு இந்த காமெடி சீன் ஆக்கி விட்டாங்களே வியாடா. பட் இது குட்ரை நல்லா இருந்துச்சு. ஓகே, யாருடைய நீ மூவி படத்தை கான்செப்டா வச்சு தனுஷனா நயன்தாரா படம் ரீக்ரியேட் பண்ண சீனை நாங்க ஒரு ஸ்டைல கிரியேட் பண்றோம். சரி, இன்னொரு ஒரு சீன் பண்றேன். திவ்யாவோட நான் பண்றேன். இந்த படத்துல அண்ணே அவர் ரோஸ் நீ ஜாக்கு கடல் ஜக்கா எவனாச்சும் அவளை நிறுத்த சொல்லுங்கடா. சரி அப்படின்னா போதும் சிரிச்சது. ஓகே அண்ணே பாரு, நான் தான் டைரக்ட் போதும் இப்ப சிரிச்சது. இங்க பாரு அவன் அந்த பொசிஷன்லயே படுறாங்க.